வணக்கம். இன்னைக்கு கதை வந்து இந்தியா விக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் வந்து அப்படியே சைட்வேஸ் போச்சு. ஃப்ளாட் ஓப்பனிங் அண்ட் நிறையா வந்து இன்னைக்கு பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 2 நாள் அதானி விஷயம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு வந்து பெருசாக கீழே விழுவும். சரியா? அதானி விஷயம் க்ளோஸ் சப்ஜெக்ட். ஏன்னு சொன்னால் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒன்றும் பெருசாக காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. 1. 2வது, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, எவ்வளோ லாபம் சம்பாதிச்சாங்க. சத்தியமாக அந்த டேட்டாஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ குவான்டிட்டி ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது, யார் மூலமாக பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. அவங்க வந்து காலை விற்றுருக்குறாங்களா, இல்லை புட்டு வாங்கியிருக்கிறாங்களா, இல்லை ஃபியூச்சர்ஸை செல் பண்ணியிருக்கிறாங்களான்றது தெரியாது. இந்தியாவில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் ஷார்ட் பண்ண முடியாது. பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது கடன் வாங்குறது. ரைட்? இப்போ ஒரு எக்ஸ் பார்ட்டி, ரைட், எக்ஸ் பார்ட்டிகிட்ட வந்து அதானி என்டர்பிரைசஸ் இருக்குன்னா, நீ அவன் ஷேரை வந்து எனக்கு கொடு, இந்த ப்ரைஸில் எனக்கு கொடு, நான் வந்து உனக்கு மாதம் வந்து 1% கொடுக்குறேன், இல்லை 1/2% கொடுக்குறேன், ஏதோ ஒன்று கொடுக்குறேன், அண்ட் இவ்வளோ நாள் கழிச்சு உனக்கு ஷேர் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதுக்கு சிஎஃப்டின்னு சொல்லி பேர். இந்தியாவில் அது வந்து லீகல் கிடையாது. பட் லீகலாக பண்ணலாம்ல. ரொம்ப சிம்பிள். இன்டர்நேஷ்னல் லெவலில் அவன் கான்ட்ராக்ட் போட்டுப்பான், அண்ட் இந்தியாவில் இருக்கிற ஆளை நீ விற்றுக்குன்னுவான். ரைட்? அண்ட் ஒரு குறிப்பிட்ட டேட் வந்தோடனே அவன் வந்து அந்த டேட்டில் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அது என்ன டிஃப்ரென்ஸோ, இந்த கம்பெனி இந்தியாவுக்கு வெளியில் வந்து அதை செட்டில் பண்ணிப்பாங்க. இப்போ 2 எக்ஸ் கம்பெனி இருக்குது, ரெண்டுமே வந்து வெளிநாடு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனியை விற்க சொல்கிறாங்க, ஏன்னா இவன்கிட்ட பொசிஷன் இருக்குது, இவன் விற்றுருவான். அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஓகே இந்த டேட்டில் வாங்கிக்கன்னு சொன்னால் அந்த டேட்டில் வாங்கிப்பான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ, லாபமோ நஷ்டமோ, லாபம் இருந்துச்சுன்னா இந்த கம்பெனியை வந்து இந்த கம்பெனிக்கு ஷேர் பண்ணுவாங்க, நஷ்டம் இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி இதுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹிண்டன்பர்க் மாதிரி ஒரு கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு எத்திக்ஸே இல்லாத டீல் பண்ணுற கம்பெனி. அவனுக்கு வந்து தில்லு கிடையாது அவன் ஊர்லேயே வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு. ஹிண்டன்பர்க் வந்து யூஎஸில் வந்து இட் இஸ் பேண்ட். ஹீ கேனாட் டூ ஆல் திஸ் ரபிஷ் திங்ஸ் இன் யூஎஸ். ஜட்டி அவுத்துருவாங்க. ரைட்? ஸோ அவன் வந்து இது மாதிரி இந்தியா மாதிரி நாடு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஊரில் வந்து எல்லா ஆட்டமும் பண்ணுவான். சிங்கப்பூரில் கூட அவனால் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இன்ஸ்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. சரி, நம்ம அங்கேருந்து ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து இந்தியா விக்ஸ் 15.44, ரைட், ஆல்மோஸ்ட் 4.5% டவுன். அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் மோர் ஆன் சைட்வேஸ் போச்சு. அண்ட் சைட்வேஸ் தான் போகுன்றதை நம்ம மோஸ்ட்டாக எதிர்பார்த்தோம். ஏன்னு சொன்னால் ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸ் ஆகட்டும், போத் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆகட்டும் பஞ்சர் ஆகும். 1. 2வது, எக்ஸ்பைரி. நாளைக்கு ஆகஸ்ட் 15th லீவு. யாருக்குமே வந்து தில்லு கிடையாது கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு. எஸ்பெஷலி ஈரான் இஸ்ரேல் வார் இருக்குது, அமெரிக்கா உள்ளே வரதுக்கான முயற்சி நடந்துட்டுருக்கு. அந்த சைடு ரஷ்யா வந்து கொஞ்சம் தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு இன்டென்சிட்டி இருக்கும் போதும் யாருக்குமே தைரியம் இருக்காது டு கேரி ஃபார்வர்ட் தியர் எஃப்என்டோ பொசிஷன்ஸ். அது ஷார்ட் பொசிஷனாக இருக்கட்டும், லாங் பொசிஷனாக இருக்கட்டும், டெஃபினட்டாக வந்து தில்லு வராது. ஸோ ப்ராக்டிக்கலி இன்னைக்கு இந்தியா விக்ஸ் ஆர் வொலட்டாலிட்டியை குறைச்சிச்சுன்னா அதுக்கு அர்த்தம் வந்து ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸ் பஞ்சர். இன்னைக்கு வந்து நிஃப்டி, ரைட், இன்ட்ராடே ஸ்விங் வந்து 106 அண்ட் க்ளோஸ் ஆகும் போதும் ப்ளஸ் 9.45 பாயிண்ட்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 92 பாயிண்ட்ஸ் மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 434 பாயிண்ட்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26.7 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி செம்ம ப்ரீமியமில் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 232 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ ப்ரீமியமில் இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி லிஃப்ட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1. 2வது, நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி பிலோ 50,000 வந்துடுச்சு. 49,960, ஒரு 39 ரூபா ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பாட்டா ரேட்டு இல்லை. சரி, பாட்டாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னா, நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் பாட்டா வந்து ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி, அவன் நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்ண ஒரு கம்பெனி. அது எந்த ஒரு கம்பெனின்றது கூகுள் பண்ணி பாருங்க. மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து 49,960 லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்னைக்கு மெட்டல்ஸ் தான் வந்து போட்டு பெருசாக மிதிச்சிருக்கிறாங்க.
எஸ், மெட்டல்ஸ் தான் வந்து பெருசாக அடி வாங்கியிருக்கு. அண்ட் மெட்டல்ஸில் வந்து என்எம்டிசி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 5.5%, 5.9%, 6% வச்சிங்களேன். அது காரணம் வந்து என்னதுன்னு சொன்னால் கோல் இண்டியா எல்லாமே அடி வாங்குவாங்க, டாடா ஸ்டீல் இவங்க எல்லாமே அடி வாங்குவாங்க. ஏன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. ராயல்டி அண்ட் டாக்ஸஸ்ன்னு லெவிஸ்ன்னு வாங்க. அதுவும் ஒரு விதத்தில் கை விட்டு காசு போகுதுன்னா டாக்ஸ் தான் அது, ரைட்? டோல் ரோடில் வந்து கேஷ் வாங்குறாங்கன்னா அவன் வந்து டோல் சார்ஜஸ்ன்னுவான், பட் கை விட்டு போச்சுன்னா டாக்ஸ். ஸோ அந்த லெவி அண்ட் ராயல்டி, என் நிலத்துலேருந்து நீ இந்த பொருள்லாம் எடுக்கிற, ஸோ எனக்கு கமிஷன் கொடு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ரைட்? இது மாதிரி கொடி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட்லாம் இன்னைக்கு வந்து இந்தியாஸ் ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்திருக்கும். ஏன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற மேக்சிமம் அயன் ஓர் ஆகட்டும், காப்பர் ஆகட்டும், கோல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அந்த ஊரில் இருந்து தான் உருவிட்டு இருக்காங்க. அண்ட் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு, எஸ் இவ்வளோ நாள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அதுக்கான லெவிஸ் போட்டிருந்தாங்க, ராயல்ட்டிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கும் அதில் பங்கு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறதுல வந்து எனக்கு காசு கொடுன்னு சொல்லு, இவங்க வந்து தனியாக லெவி போட்டுக்கலாம், ரைட்? அப்போ என் ஊர்லேருந்து நீ எடுக்கிற பொருளுக்கு எனக்கு ராயல்ட்டி கொடு, சந்தோஷம், கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. இன்னம்லாம் கொடுக்கணுமா இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்ததுக்கெல்லாம் கொடுக்கணுமான்றது அடுத்த கேள்வி வரும். அந்த கேள்வி தான் பயம், ரைட்? அந்த பயத்துல தான் இன்னைக்கு இது எல்லாம் அடி வாங்கியிருக்கு. இது வந்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், யூரோப் எல்லாமே வந்து ஐசியூவில் ரொம்ப நாளாக படுத்து கிடக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1-1.5 வருஷமாவே வந்து ஐசியூவில் தான் இருக்கு. அவங்க ரிசெஷன் நோக்கி போல ரிசெஷன்லேயே இருக்கிறாங்க. அது ஜெர்மன் ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், பிரிட்டன் ஆகட்டும், இல்லைன்னுவாங்க. அவங்களாம் ரிசெஷனில் தான் இருக்கிறாங்க. 1. 2வது, யூஎஸும் அந்த டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கு. 2வது. 3வது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்த வந்து யோசிக்கணும். மார்க்கெட் சூப்பர் டூப்பரா பண்ணும், கம்பெனிஸ் எல்லாம் சூப்பர் டூப்பரா பண்ணும்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிசிபேஷன்ல பிரைஸ் சர்ன்னு மேலே ஏறிடுச்சு. இப்ப ஏறினோடனே எதிர்பார்ப்பு இங்க இருக்கு, ரிசல்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ரிசல்ட் வந்து இந்த எதிர்பார்ப்புக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் இது தப்பிச்சு. அப்ப எதிர்பார்ப்போட கம்மியா ரிசல்ட் வந்துச்சுனால் பிரைஸ் வந்து இந்த ரிசல்ட்டுக்கு ரியாலிட்டிக்கு வந்தாகணும்ல, அந்த ரியாலிட்டியை நோக்கி வரும். இது மாதிரி தான் நிறைய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாமே வந்து சர்ன்னு தூக்கிச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு ரிசல்ட் வரல. அந்த ரிசல்ட் வராத போதும் ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. அது பிஇஎல் ஆகட்டும், பிஹெச்இஎல் ஆகட்டும், பிஹெச்இஎல் பிஇஎம்எல் ஆகட்டும், பாரத் டைனாமிக்ஸ் ஆகட்டும், ஹெச்ஏஎல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கரெக்ஷன் ஆகுது இந்த ஒரு ரீசன்னால தான். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு இன்ஜின் ஓட ஆரம்பிச்சோடனே பல வருஷம் கழிச்சு ஆல்மோஸ்ட் இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்லாம் வந்து ப்ராஃபிட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ப்ராஃபிட்ல இருந்துச்சு. 30 வருஷமா அது வந்து ப்ராஃபிட்டே பண்ணல. 30-40 வருஷமா பேருக்கோசரம் அது ஒரு கம்பெனி, அதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்கிற மாவே தான் அரைச்சிட்டு இருந்தாங்க. புதுசாக அரைக்க ஆரம்பிச்சது இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்ல. கம்பெனியில் நிறைய டிங்கரிங் வேலை போச்சு. டிங்கரிங் வேலை போய் கவர்மெண்ட் புஷ் இருந்துச்சு, அவங்களும் ரியலி தே ஸ்டார்டட் ஒர்க்கிங். அண்ட் அதுக்கான எதிர்வழி தான் பார்த்தோம். எஸ், இன்னைக்கு வந்து அதானி என்டர்பிரைசஸும் வந்து ஆல்மோஸ்ட் 1.8% கீழே வந்துச்சு. அதானி போர்ட் வந்து ஒரு 1.7 வந்துருக்கு, ஜிஎம்ஆர் 1.6 வந்துருக்கு. இதெல்லாம் வந்து ரெகுலர் ஃபால், டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இது. பட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாமே வந்து பெருசாக அடி வாங்குச்சு. பிபிசிஎல் ஆகட்டும், ஹெச்பிசிஎல் ஆகட்டும், நேற்று வந்து பெருசாக அடி வாங்குச்சு, இன்னைக்கு கம்மியாக வாங்கியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து அந்த 78-79 திடீர்னு 82 வரைக்கும் போயிட்டு நேற்று வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பூரா பேச்சு மூச்சு இல்லாத ஃப்ளாட்டாக கிடக்குது. அது வந்து கோல்டு ஆகட்டும், எனி மெட்டல்ஸ் ஆகட்டும், க்ரூட் ஆகட்டும், கரன்சி மார்க்கெட் ஆகட்டும், இல்லை அந்த ஊர் ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், யூரோப் ஆகட்டும் இல்லை யூஎஸ் ஆகட்டும், உப்பு சப்பு இல்லாத அப்படி படுத்து கிடக்குது. ஒரு டைரக்ஷன்ஸ் வேணும். அதான் நான் சொன்னேன்ல, புலி வருதுன்னு சொல்லி எப்பயுமே இந்த விஷயத்த, இந்த புலி வரதை கொஞ்சம் அப்படி விட்டு வைங்க.
எப்பயுமே வந்து எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறதுல நஷ்டம் ஜாஸ்தி. இது நடந்துருமோ, நஷ்டம் ஆயிடுமோ, ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னா நஷ்டம் ஆயிடுமோ, அந்த பயத்துல தான் நான் நிறைய காசு விடுவோம். ராதர் தென் அந்த ஈவெண்ட் வரும்போது கம்மியான கேஷாக தான் இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்புல தான் வந்து டென்ஷன்ஸ்ல தான் நிறைய பேர் வந்து காசு விடுறாங்க. அண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி த மார்க்கெட் இஸ் ரைட் நவ். ரைட், இஸ்ரேல் அடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 நாள் ஆகுது. என்னைக்குன்னு எதிர்பார்த்து நிற்கிறது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் அந்த பெயின் எங்கே ரிலீவ் ஆகுதுன்றது தெரியல. டெண்டர் ஹுக்கில் நிற்குது. அண்ட் இது விஷயமா நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம். மேபி ஒரு கொளுத்தி விடலாமே. மார்க்கெட்டில் யாரோ என்னென்னமோ செய்திகள்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஒரு 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 டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ரைட், 2008 டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து போடலாமே, பார்த்துட்டுமே. சரியா? சரி, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எதுவுமே வந்து இன்னைக்கு ப்ராப்பராக இல்லை, டைரக்ஷன்ஸ் இல்லாத இருக்குது. ப்ராபப்ளி இன்னைக்கு நைட் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். ஒன்று ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நிக்காய் ஆகட்டும். நிக்காய் வந்து ஜாப்பனீஸோட மார்க்கெட். இல்லை டவ் ஜோன்ஸ் ஆகட்டும். டவ் ஜோன்ஸ் இஸ் நாட் ட்ரேடபிள். சார்ட் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம், பட் வால்யூம் இல்லாத, மூமெண்டம் இல்லாத நம்ம வந்து அதில் சொல்ல முடியல. ஸோ டவ் ஜோன்ஸ் அப்படி சார்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி ஓரத்தில் வச்சுக்கலாம். S&P 500 எடுத்துக்கலாம் அண்ட் நாஸ்டாக் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ட்ரேடபிள் இது. அதே மாதிரி டாக்ஸ் எடுத்துக்கலாம். டாக்ஸ் வந்து ஜெர்மனோட இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல நிற்குது. இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இருந்து ஒரு 4% மேலே போச்சுன்னு வச்சுங்க. நான் சொல்றது மேலே பாசிட்டிவ் சைடில் ஒரு 4% போச்சுன்னு சொன்னால் தப்பிச்சுக்கும். அதே இது ஒரு 1-1.5% கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் பெருசாக கீழே விழுவுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? இது மனசில் வச்சுக்கிட்டு ப்ராபப்ளி நம்ம வந்து நாளைக்கு போடுற ஒரு ஸ்பெஷல் வீடியோஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணணுன்றது டிசைட் பண்ணிங்க. அது வந்து பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ண போறீங்களா இல்லை ஹோல்டிங் பண்ண போறீங்களான்றது பார்த்துங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நேற்று ரேட்ல தான் இருக்கு. நேற்றுக்கும் இன்னைக்கும் வந்து ஒரு 40 ரூபா வித்தியாசம் இருக்கு. பிளஸ் சைடில் 7,290 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரைட்னோ. சில்வரை பொறுத்த வரைக்கும் 83,400 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ருப்பி அதே லெவல் தான், 83 rupees 94 பைசா. நேற்று வந்து 97 இருந்துச்சு, இன்னைக்கு 94, ஒரு 3 பைசா வந்து ஸ்ட்ராங் ஆகிருக்கிறோம். இதை தவிர மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது. நாளைக்கு முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் போடலாம். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த 4 சார்ட்டை வந்து கவனிங்க. நிக்காய், S&P 500, டவ் ஜோன்ஸ் அண்ட் டாக்ஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்றது நம்ம டிசைட் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.